எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 235+ சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் அனுப்புகிற ஒவ்வொரு லிங்கையுமே நீங்கள் கரெக்டாக எனக்கு லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் தென் ஓகே, நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த மியூசிக்ஸு அண்ட் டைலாக்ஸ் இந்த மாதிரி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் இன்னொரு ஸ்டேஜ் போகலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ ரொம்ப யோசிச்சு நானும் பார்த்தேங்க, பயங்கரமாக யோசிச்சு தீவிரமாக யோசித்தேன். சரி ஓகே, இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு புது விதமாக ஏதாச்சும் வேறு லெவலில் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்த பாருங்க, பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஏன் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபுட்டி வீடியோவாக ஒன்று போடக்கூடாது, ஒரு ஃபுட்டை பற்றின ஒரு வீடியோ ஏன் போடக்கூடாது அப்படின்னு எனக்கே ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ இப்போ ஃபுட்டை பற்றின ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு அதெல்லாம் ஓகே, வந்ததெல்லாம் கரெக்டு தான். பட் நமக்கு என்ன தெரியும், அதுதான் எனக்கு டவுட்டு. எனக்கு ஒரு 3 விஷயம் தெரியுங்க. எனக்கு லைக் ரெஸ்டாரண்ட்டில் தெரியும், பார்த்தீங்கன்னா பர்கர் செய்ய தெரியும். பர்கர்னு கூட நீங்கள் வந்து பண்ணலாம் செய்ய தெரியுமான்னு கேட்டாதீங்க, பண்ணலாம் வாங்கி அதை ரெடி பண்ண தெரியும். ஓகேங்களா, அதனால தான் பர்கர் செய்ய தெரியும். நெக்ஸ்ட்டு டியூனா செய்ய தெரியும், டியூனா நல்லாவே செய்வேன். அப்புறம் வந்து சிக்கன் பாப்கார்ன் செய்ய தெரியும். இந்த 3 தான் எனக்கு செய்ய தெரியும். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பர்கர் தான். நீங்கள் வந்து அந்த பர்கர் செய்கிறத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எதுவும் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஏதோ அரியாப்பள்ளி சிரியா என்னது அரியாப்பள்ளி தெரியாமல் பண்ணிட்டாப்புங்க, டென்ஷன் ஆகிடாதீங்க, ஓகேங்களா. சாரி. செய்ய தெரிஞ்சது செய்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பர்கர் பன் வாங்கினேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்ம பக்கத்துலேயே ஒரு ஃப்ரோசன் ஃபுட்ஸ் கடை இருக்காங்க, அங்கே தான் வாங்கினேன் ஆக்சுவலாக. இப்போ இந்த பன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்குக்கு 9 பீசஸ் வருது. இப்போ பர் பீஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு 10 rupees தான் போடுறாங்க. ஆக்சுவலாக இது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. இந்த பன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு. நான் நீங்கள் அதை எடுத்து காட்டுறேன், தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பர்கர், ஆக்சுவலான இது ஒரு பர்கர் பன் தான். இதுதான் நீங்கள் போனீங்கனாலும் மெக்டி அண்ட் கேஎஃப்சியில் வந்து பார்க்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு பேட்டி வாங்கியிருக்கேன். இது வந்து சிக்கன் பர்கர் பேட்டி போட்டு நமக்கு தெரியும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 9 பீசஸ் பர் பன் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees, 9 பீசஸ் பார்த்தீங்கன்னா 90 rupees வருது. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 246 rupees. இப்போ நமக்கு வந்து ஒரு 14 பேட்டிஸ் கொடுக்குறாங்க, 14 சிக்கன் பேட்டிஸ் கொடுக்குறாங்க, செமி பாயில். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே. அப்புறம் நான் இதுக்குன்னு வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த மயோனஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட. இது வந்து நம்பர் 1 குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும் இந்த மயோனஸ். அப்புறம் எங்கள் கடையிலே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் மெயினாக டொமேட்டோ கெச்சப் அண்ட் க்ரீன் சில்லி சாஸு ப்ளஸ் லெச்சூஸ் இது கொஞ்சம். இது வந்து பழமுதிர்ச்சோலை போனீங்கன்னா கிடைக்கும். ஆக்சுவலாக இப்படி கொடுப்பாங்க. இது நமக்கு இந்த லாக்டவுன் பீரியடை இது மாதிரி ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அதோட ஒரு ஸ்வீட்டாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் ஃப்ரைஸை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு. ஏன்னா இது வந்து செமி பாயில் இருக்குது, -18°C வச்சு அதை வந்து கரெக்டாக ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ பேக்கில். நானும் அதே மாதிரி அதை கொண்டாந்து ஃப்ரோசன் பண்ணி இப்போ நான் வெளில எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இட்ஸ் ரெடி டு குக் டைம். நான் உங்களுக்கு இது வந்து நார்மலாக இது வந்து நீங்கள் போட்டு லிட்டில் பிட் எண்ணெயில் போட்டு லைட்டாக பொரிச்சு எடுத்துகிட்டு நல்லா ஒரு அப்படியே செவந்து வரும் செக்கச்சவேன்னு. அதை எடுத்துகிட்டு நீங்கள் இது வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பர்கருக்கு. நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சாரி 1 செகண்ட். நான் ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோசரெல்லா பீஸா சீஸ். இது இந்த சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்கர் வச்சுட்டு நம்ம லைட்டாக வந்து பேட்டியை கொஞ்சம் லிட்டில் பிட் வந்து நம்ம பாயில் பண்ணி, அதாவது பொரிச்சு எண்ணெயில் போட்டு லைட்டாக பொரிச்சு செவந்தத்தோடு அதை எடுத்து இந்த பர்கரில் வச்சு இது மேலே இந்த மோசரெல்லா சீஸ். ஆக்சுவலாக இந்த சீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸாவில் எடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சீஸ். அந்த பீஸா வந்து எடுக்கும்போது அந்த பிஞ்சு வரும்ல, உங்களுக்கு பிக்சர்ஸ்லேயே தெரியும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பர்கர் வேணும்னா இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இதை நான் போட்டு கொஞ்சம் பண்ணுறதுனால கொஞ்சம் ஓவனில் வச்சு அதை கொஞ்சம் ஹாட் பண்ணி மெல்ட் பண்ணி தான் நான் பர்கரோட வச்சு கொஞ்சம் ஹாட் பண்ணி மெல்ட் பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த பர்கரோட அந்த சாப்பிடும்போது கொஞ்சம் இந்த பீஸாவோட அந்த ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் நான் வந்து இந்த சீஸ் லைஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பர்கரோட சாப்பிடும்போது இந்த பேட்டியோட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நல்லாயிருக்கும். அப்போ ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்துருக்குது ஃபிங்கர் ஃப்ரைஸு. இப்போ லைட்டாக அதை ஃப்ரை பண்ணி அந்த ஆயிலில் அழகாக இந்த கலரில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கலரில் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அது 6 நாளும் அது பெருசாக வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி, அதாவது குச்சி மாதிரி போடாது. கொஞ்சம் 6 நாளுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஆனால் வந்து நீங்கள் இந்த பதத்தில் தான் அதை எடுத்து போடணும். ஓகேங்களா? இப்போ இதை பார்த்துக்கிட்டு வச்சிங்களேன், இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸை வந்து நம்ம போட்டு இப்போ 3 கோர்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பண்ணி முடிச்ச பிறகு நான் நெக்ஸ்ட் டைம் ஓகே கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிங்க. என்னென்ன அப்படின்னா சீரகம், சோம்பு, மிளகு, காஞ்ச மிளகாய். இந்த 4 ஐட்டத்தையும் பார்த்திங்கன்னா லைட்டாக அதாவது அந்த லைட்டாக டாஸ் பண்ணி, ஓகேங்களா, அதே இதை நான் அதை எடுத்து லைட்டாக டாஸ் பண்ணி இதை எடுத்துகிட்டு போயிட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி நீங்கள் அதை பவுட்ரு மாதிரி, ஓகேங்களா, அது வந்து பவுட்ரு மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. நான் அதை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்றதை நீங்கள் அப்படியே மூவ் ஆன் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஓகே ஃபைன். இதுதான் அந்த பவுடர். ஆக்சுவலாக அந்த 4 இன்க்ரீடியன்ஸும் போட்டு லைட்டாக டாஸ் பண்ணி மிக்சியில் கொஞ்சோண்டு கிரைண்ட் பண்ணி இப்படி பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஆக்சுவலாக பேட்டி போட்டாச்சு. இந்த பேட்டி வந்து இந்த கலரில் தான் வரணும். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா செக்கச்சிவன் செவந்து வந்துச்சுன்னா பேட்டி நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பன் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட்டு பேட்டியை ஃபில் பண்ணி மோசரில்லா சீஸ் ப்ளஸ்ஸு நம்ம நார்மல் சீஸ் ரைஸ் அது ரெண்டுமே போட்டு ப்ளஸ் நம்ம பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பவுடர், அந்த பவுடர் லைட்டாக மலைச்சாறு மாதிரி தூவி ரெடி பண்ணோம்னா பர்கர் ரெடி. அவங்களுக்கு அது எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்கல்ல, ரொம்ப எனக்கு ஸ்பைஸியாக வேணும் அந்த பர்கர் டைமில், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்பைசி சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது இப்போ என்னென்ன அது தேவை பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு மயோனஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அந்த ஸ்பைசி எடுத்துக்க மயோனஸ் அண்ட் பெரி பெரி அண்ட் தென் சில்லி ஃப்ளேக்ஸ். ஓகேங்களா, இதை 3ஐயும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இதை மிக்ஸ் பண்ணிங்கனாலே அந்த மயோனஸ் கலரே வந்து அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். ஓகேங்களா, இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலர் வரும். ஒரு 2 செகண்ட்ஸ் இருங்க, நான் அந்த கலர் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வரும். பார்த்தீங்களா, இப்போ ஆல்ரெடி வந்து அந்த கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த லெவலுக்கு அந்த கலர் மாறிடும். இஸ் லைக் அது வந்து ஒரு பீச் கலர் கூட சொல்லலாம் இந்த கலரை. ஸோ இப்படி தான் வரும். ஸோ இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி, அதாவது ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க இந்த மாதிரி சைடில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டி ப்ளஸ் சீஸ் வாங்கி வச்சுருந்த சீஸ் ரைஸ் அந்த மொசரில் இருக்குல்ல, அது லைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு அதை அப்படியே பேனில் வந்து வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா நம்மள்கிட்ட ஓவன் இல்லை இந்த டயத்தில். ஸோ அதனால் வந்து நம்ம இப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம், இண்டக்ஷனில் வச்சு இப்படி பண்ணுறோம். ஸோ இது ரெடியான பிறகு இப்படி ரெடி பண்ணிக்கோங்க பர்கர் பேஸ் அண்ட் இது அது போக ப்ளஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க. நான் அது ரெடியான பிறகு இதை எப்படி அப்ளை பண்ணி அவுட்புட் காட்டுறேன். ஓகேங்களா, அதில் லெச்சூஸ், டொமேட்டோ அண்ட் ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க ஸ்லைடாக. ப்ளஸ் நான் வச்சுருக்க மோசரில்லா அண்ட் பவுடர் நான் சொல்லி வச்சுருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு பவுடர் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அது நம்ம மயோனஸ் சாஸ் ஆக்சுவலாக இந்த மயோனஸ் வச்சு ரெடி பண்ண சாஸ். ஸோ எல்லாம் இப்போ ரெடி ஆல் அண்ட் டுகெதர். நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்றது நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த சாஸ் எடுத்துக்கலாம். ஸோ சாஸ் எடுத்துகிட்டு லைட்டாக அப்ளை பண்ணுறோம். பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணி கொடுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நம்ம வச்சுருக்க அந்த பேனில் இருக்கிற இதை எடுக்கிறீங்க ஆக்சுவலாக அந்த பேட்டி. ஸோ அந்த பேட்டி எப்படின்றத நான் எடுத்து வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இதுதான் பேட்டி. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அந்த மயோனஸ் அந்த அந்த சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம கீழே பேஸில் போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த பேட்டி பக்காவாக உட்காந்து உங்களுக்கு அது உட்காந்த பிறகு இந்த மோஸ்ட்லியில் தான் நான் சொன்னால அந்த சீஸை பீஸாவுக்கு போட்டோம் அப்படின்னா அந்த எடுத்தோம்னாலே அந்த மாதிரி வந்து லூப்ரிகண்டாக பிரிகிற மாதிரி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு பார்க்குறதுக்கு, அது நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் லெச்சீஸ் வைங்க. இது ப்ளஸ்ஸு தேவையானவங்க ஒரு டொமேட்டோ வச்சுக்கோங்க, ஆனியன் பிடிச்சவங்க ஆனியன் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம இப்போ அந்த பவுடரை மலைச்சாரல் மாதிரி நம்ம தூவ போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சாஸ் இப்போ போட்டுக்குவோம். ஓகேங்களா, ஏன்னா சாஸ் போட்டு அந்த பவுடர் தூங்கினோம்னா அது உட்காரும். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு சாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு தான் அந்த மலைச்சாரல் மாதிரி ஒரு பவுடரை அதை எடுத்து போடுறோம். ஓகேங்களா, இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் போடுறது இப்படி தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணுற ஒரு
வேறு பர்கருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா மெக்டி தான். ஸோ மெக்டி பர்கராகவே இது இருக்கும். ஐ மீன் அந்த லாக்டவுன் பீரியடில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எல்லாருக்குமே. மேபி யூ வில் ட்ரை ஒன்ஸ். அதாவது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம கமெண்ட்லேயும் கொஞ்சம் சொல்லுங்கள். மேற்கொண்டு இந்த மாதிரி அமானுஷ வீடியோலாம் போடலாமா இல்லை வேணாமான்னு நான் கமெண்ட்டை பார்த்து புரிஞ்சுக்குவேன். ஓகே, லெட்ஸ் எனிவே இவருங்க ஒரு நிமிஷம் அந்த அவுட்புட்டை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். எப்படி இருக்குன்ட்டு இப்படி வச்சு ஒரு அழுத்தி அதை ஒரு கடித்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலேன், அந்த இவர் சொல்கிற மாதிரி ஜவ்வு மிட்டாய் அப்படி முடியும். எனிவே எல்லோரும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய்.